ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கெமிஸ்ட்ரி சார் பேசுகிறேன்ப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யூனிட் 3 மேட்டர் அரௌண்டர்ஸுங்கிற லெசனில் 2 பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா மேட்டர் அண்ட் தென் அதை பற்றின கான்செப்ட்டு. செகண்ட் பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் ஆர் செப்பரேஷன் டெக்னிக்ஸுங்கிற அந்த டாபிக் தான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா செப்பரேஷன் டெக்னிக்ஸுங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் டு செப்பரேட் நிறைய இருக்கிற பொருள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்களேன், இந்த பிக்சர் ஹாவ் அ மிக்சர் ஆஃப் பலூன்ஸ். எல்லோ கலரில் இருக்குது, ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், நிறைய பலூன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா இண்டிவிஜுவல் கலர்ஸ் ஆஃப் பலூன்ஸ் தேவை. ஸோ அப்படி மிக்சர்லேருந்து ஒன்றுனா நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் தான் செப்பரேஷன் சொல்கிறோம். ஸோ செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ப்ளூவை தனியாக, க்ரீனை தனியாக நம்ம என்ன பண்ணி ஒரு பலூன்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இங்கே எப்படி இருந்துச்சு, மிக்சர் நிறைய பலூன் இருந்துச்சு. தென் செகண்ட் ஒன்னில் செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் ப்ராசஸ் கால்டு செப்பரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த செப்பரேஷன் டெக்னிக்ஸ்னு போகும்போது நம்ம முக்கியமான 2 டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன 2 டேர்ம்னு பார்த்தோன்னா மிக்சர், பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ்னு தமிழில் சொன்னால் சுத்தமான பொருள்னு சொல்லலாம். அண்ட் தென் மிக்சர்னால் கலவை. நம்ம சாப்பிட்ற மிக்சர் கிடையாது, கலவை. சாப்பிட்ற மிக்சர் ஏன் மிக்சர்னு சொல்கிறோம்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் கலந்துருப்பாங்க, சரிங்களா? அதனால தான் பேர் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் consists only one kind of particle. Pure substance consist of only one kind of particle. ஸோ இப்போ இந்த பொருள் சுத்தமான பொருள்னால் அதில் என்ன மட்டும்தான் இருக்குன்னா அதனை மாதிரியே இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்கிற தண்ணி, எல்லா தண்ணியும் நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், குடிச்சிட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆரோ வாட்டர் குடிப்போம். ஏன் ஆரோ வாட்டர் குடிக்கிறோன்னா அங்கே இருக்கிற காவி தண்ணி, எக்ஸ்ட்ரா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் RO ப்ராசஸ், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் பியூர் வாட்டர். அண்ட் தென் மிக்சர் இஸ் நத்திங் பட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more kind of particle. மிக்சர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more kind of particle. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். அந்த சாண்டில் பாருங்களேன், ஒரு பிங்க் கலரில் ஒரு பால் இருக்குது, பிங்க் கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, தென் எல்லோ கலர், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா மிக்சர். நம்ம சாப்பிட்ற மிக்சரை அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சு பார்த்தோம்னா தெரியும். அதில் என்ன பண்ணியிருக்குன்னு நிறைய கிரானுவல்ஸ், நிறைய சின்ன அந்த மணிகராந்தி, தென் வேர்க்கடலை, தென் அதுக்கடுத்து கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. So pure substance mean consist of only one kind of particle. Mixture mean consist of 2 or more particles. ஓகேவா? தென் அடுத்து பார்க்க மிக்சரோட டெஃபினேஷன் பார்க்க வரோம். மிக்சர் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் 2 or more substance. ஸோ இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு 4-5 சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்குங்க, கலந்துருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more different substance that are mixed physically but not chemically combined. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்ற மிக்சர் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸையும் நம்மளால் என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். ஸோ அது எல்லாமே எப்படி கலந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக, அதோட ஒன்னோட ஒன்று கலந்து வச்சுருக்காங்களே தவிர அது 2 சப்ஸ்டன்ஸுக்கிட்ட எந்த விதமான பாண்டிங்கும் கிடையாது. தே டு நாட் ஹாவ் வெல் டிஃபைன்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு தனியான ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது கிடையாது. இந்த சப்ஸ்டன்ஸ் கேன் பி ஈஸிலி செப்பரேட்டட் ஃப்ரம் எ மிக்சர் பை ஃபிசிக்கல் மெத்தட். இப்போ நம்ம சாப்பிட்ற மிக்சர் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த முந்திரி பருப்பு, தென் திராட்சை, அடுத்து வேர்க்கடலை, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓரமாக வச்சுருவாங்க. ஏன்னா அது பிடிக்கல, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், மிக்சர்லேருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ் வாங்குறோன்னா ரைஸில் என்ன பண்ணுன்னு பார்த்தா நிறைய ஸ்டோன்ஸு, நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா அம்மா கையால் பிரிச்சுருவாங்க. ஸோ அவ்வளோதான் மிக்சர். ஸோ மிக்சர் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் 2 or more substances. ஓகே, தென் அதுக்கடுத்து இதுக்கு மிக்சருக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா லைம் ஜூஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் லைம், சுகர் அண்ட் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பண்ணுவோம், லெமனை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தென் வாட்டர் ஆட் பண்ணுவோம், தென் சுகரு, தென் அதுக்கடுத்து கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், சால்ட்டு. ஸோ அப்போ என்னென்ன இருக்குது, அதில் லைமுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, தென் லைமு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா சுகர் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா சால்ட் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா வாட்டர். ஸோ 1 2 3 4 சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கால்டு மிக்சர். அதுக்கடுத்து சாண்ட்விச் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரெட் எடுத்துப்போம், மீட்டு, டொமேட்டோ, அந்த தென் வெஜிடபிள்ஸ், சீஸ், நிறைய என்ன பண்ணுவோம் அது கூட ஆட் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்க முடியாது கோக்கு, பெப்சி, பவன்டோ, இந்த மாதிரியான ஐட்டம்ஸு, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா மிக்சர் ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர் ப்ளஸ் அது கூட என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா CO2, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கேஸை நம்ம ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கொஸ்டின் மேலே வரும். தென் அதுக்கடுத்த ராக்கு,
ராக்னா பாறையில் இருக்க மிக்சரில் என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய இது வந்து இதில் பாருங்கள் ஒரே மாதிரி பாறையாக இல்லாமல் நிறைய அதுக்குள்ள சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு அதில் கலந்துருக்கு. ஸோ மிக்சர் இஸ் நத்திங் பட் ஹாவ் 2 or more compounds இட் செல்ஃப். அதுக்கடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மிக்சர். ஸோ மிக்சர்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் 2-3 பார்ட்டிகல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் இந்த மிக்சரில் எத்தனை டைப்ஸ் இருக்குங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிக்சர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. They are homogeneous. Homo means same. Homogeneous mixture which has the same composition throughout. Its components are uniformly distributed and cannot be distinguished from each other. ஸோ அந்த நம்ம எடுக்கிற மிக்சரில் இருக்கிற பார்ட்டிகல்லாம் ஒரே மாதிரியான ஃபேஸாக இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் என்ன பண்ணிக்கணும், வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு கிளாஸ் வாட்டரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நாம் என்ன பண்ணுறோன்னா சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக நம்ம ஸ்பூன் விட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டிரர் பண்ணுறோம். ஸோ ஸ்டிரர் பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா when a salt particle are completely miscible with liquid. ஸோ அதுக்கடுத்து நம்ம போட்ட சால்ட் எங்கன்னு போய் தேட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த சால்ட்டும் லிக்விட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. ஆனால் அது மிக்சர் தான். ஏன் மிக்சர்னு சொல்கிறேன்னா அதில் சால்ட் இருக்குது ப்ளஸ் வாட்டர் இருக்குது, 2 components. இட் இஸ் கால்டு மிக்சர். பட் த மிக்சர் இன் யூனிஃபார்ம் ஃபேஸ், அங்கே போய் நம்ம சால்ட்டை தனியாகவும் வாட்டரை தனியாக நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதான் என்னென்னு சொல்கிறோன்னா ஹோமோஜினஸ் மிக்சர். அப்போ ஹெட்ரோஜினஸ்னால் என்ன வந்துடும், டிஃப்ரெண்ட். ஹெட்ரோஜினஸ் மீன் டிஃப்ரெண்ட். ஹோமோனா சேமு, ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டு. different in which does not have the same composition throughout itself. Component are not uniformly distributed. For example, இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒரு கிளாஸ், அதே மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு கைப்பிடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா சாண்ட், மண் இருக்கு இல்லையா, மண் எடுத்து என்ன பண்ணுறோம், தண்ணியில் போடுறோம். மண் என்ன பண்ணாது, தண்ணியில் கரையாது, கீழே போய் நமக்கு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ கீழே பார்த்தோன்னா சால்ட் இருக்கும், மேலே அதுக்கு லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வாட்டர் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ்னால் சேம் ஃபேஸு, ஹெட்ரோஜினஸ்னால் டிஃப்ரெண்ட் ஃபேஸ். இது இப்போதைக்கு நமக்கு கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அடுத்த 8th 9th வரும்போது ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸை பற்றி ரொம்ப டெப்த்தாக படிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ். மிக்சர்லேருந்து நம்ம நம்ம எப்படி செப்பரேட் பண்ணணும், எதுக்காக செப்பரேட் பண்ணணுங்கிற ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒய் டூ வி செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ்? எதுக்காக நம்ம செப்பரேட் பண்ணணும், என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ஒன், டு செப்பரேட் யூஸ்ஃபுல் அண்ட் நான் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ் வாங்குகிறோம். ரைஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் இருக்கும், நிறைய அந்த வேஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நிறைய அந்த நெல்லுலாம் பிளாக் கலர் ரைஸ் இருக்கும், அந்த பேடி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்டா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக ரிமூவ் பண்ணுறது. தென் டு கெட் ரைட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ், அங்கே இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வெளில ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். தென் டு யூஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ மிக்சர் செப்பரேட்லி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மிக்சரை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். தென் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் வேஸ் டு செப்பரேட் மிக்சர். இதுக்கு நம்ம என்னென்ன செப்பரேட், ஒரு மிக்சருக்கும் தகுந்த மாதிரி செப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்ததில் பார்த்தா மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் எ மிக்சர். ஓகே. ஸோ என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட், தென் த்ரெஷிங், வினோவிங், சீவிங், செடிமெண்டேஷன், decantation, then filtration, evaporation, distillation, sublimation, magnetic separation and separating funnel method. இதில் இந்த உங்களுக்கு எது உண்டுன்னு பார்த்தோன்னா 1 to first 10 வரைக்கும் உண்டு, 11th ஒன் மட்டும் உங்களுக்கு கிடையாது. செப்பரேட்டிங் ஃபனல் மெத்தட் உங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் இதுவும் ஒரு மெத்தட் தான். சரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஹேண்ட் பிக்கிங், த்ரெஷிங், வினோவிங், சீவிங், செடிமெண்டேஷன், decantation, filtration, evaporation, distillation, sublimation, magnetic separation method. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸை பற்றி நம்ம ஒரு மெத்தடாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் தமிழில் சொல்லணும்னு பார்த்தோன்னா கையால் பிரித்து எடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், பிக் பண்ண போகிறோம். நம்ம கையாலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக் பண்ண போகிறோம். இது உதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம எப்போதுமே செய்கிறது. அம்மா அரிசியை பாத்திரத்தில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மேலே இருக்கிறத பொறுக்கி எடுத்துருவாங்க. த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ சாலிட் அண்ட் சாலிட் மிக்சர். ஸோ இந்த ஹேண்ட் பிக்கிங் மெத்தடில் நம்ம எதை பிரிக்க முடியும்னு பார்த்தோன்னா 2 சாலிடில் இருக்கிற மிக்சரை செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் திஸ் இஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் வென் பார்ட்டிகல்ஸ் ஆர் லார்ஜ் என்று சீன் இன் கிளியர்லி. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இந்த பார்ட்டிக்கலை கண்ணால் தெரிகிற மாதிரியான பார்ட்டிகல்ஸை நம்ம பிரித்து எடுத்துட முடியும். இட் இஸ் அ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஃபார் செப்பரேஷன். இது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம்னா காமனான டெக்னிக்ஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம்.